Lights, camera, rolling, action. ஹே மக்களே, எல்லாருக்கும் பிக் ஹாய். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சின்ன விலாக் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃபேமிலி டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு வந்து வேனில் வந்து ஏறிட்டோம். இந்த வேனில் தான் நாங்கள் வந்து போக போகிறோம். ஷார்ப்பாக 4:30க்குள்ளே வந்து நாங்கள் வந்து வண்டி எடுத்துட்டோம். எங்கே போயிட்டுருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பாண்டிச்சேரி ஒரு நாள் ட்ரிப்பு மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தோம். போயிட்டே இருக்கும்போது நிறைய பாட்டெல்லாம் போட்டுட்டு வைப்லாம் பண்ணிட்டு போயிட்டுருந்தோம். அதெல்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா விடிஞ்சதுக்கப்புறம் வந்து எடுத்தோடனே வந்து கோயிலுக்கு தான் போயிட்டு இருந்தோம். எந்த ஒரு கோயில்னால் சிதம்பரத்தில் உள்ள ஒரு கோயிலுக்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். நான் இங்கே உள்ள கோயிலுக்கெல்லாம் வந்து அவ்வளோவா வந்ததில்லை. சொல்லப்போனால் இதான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலில். ஒரு பர்டிகுலர் ஏரியா வரைக்கும் தான் கேமராஸ் வந்து அலோடுன்னு போட்டிருந்துச்சு கோயிலுக்குள்ளே. அது வரைக்கும் என்னால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோதான் நான் வந்து எடுத்திருக்கேன் கோயிலுக்குள்ளே. ஆனால் அந்த கோயில் வந்து செம்மையாக இருந்துச்சு. கால நேரங்கிறதுனால எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கும் ரொம்ப வந்து அது பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் காலை சாப்பாடுக்காக வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், ஒரு ஹோட்டலுக்கு. இதான் வந்து மெனு கார்டெல்லாம் நல்லா பெருசாகவே இருந்தது. நான் வந்துட்டு தோசை தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ஸ்பாட் நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா போட்டிங் தான் போயிருந்தோம். அந்த இடத்துக்கு பேர் கூட வந்து பிச்சவரம் போட்டிங் ஸ்பாட்டுன்ட்டு இருந்தது. அதை நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். உள்ளே போக வந்து நிறையா இருந்துச்சு. அது வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து போட்டிங்கில் போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏறினோடனே வந்துட்டு ஸ்லோவாக தான் அந்த போனாங்க. போக தான் கொஞ்சம் ஸ்பீடாக போனாங்க. எங்கள் கூட அந்த போட் ட்ரைவ் பண்ண அண்ணா வந்து நிறைய விஷயம் சொன்னாங்க. அண்ணான்னு கூட சொல்ல முடியாது, அங்கிள்னு தான் சொல்லலாம். அந்த அங்கிள் வந்து நிறைய விஷயம் சொன்னாங்க. இந்த இடத்த பற்றிலாம் வந்து எடுத்து சொன்னாங்க. அந்த வீடியோ கிளிப்பிங் கூட என்கிட்ட இருக்குது. அதை வந்து நீங்கள் பாருங்கள். இங்கே வந்து ஒரு சில படம்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. விஷால் படம் துப்பறிவாளன். ஆமா, துப்பறிவாளன் கிளைமாக்ஸ் சீன். ஜெயமரி படம் அதுக்கெல்லாம் இப்போ எப்படி பர்மிஷன் ஆகிடுவாங்களா சார் டூரிசம் டிபார்ட்மெண்ட்? முக்கால் மணி நேரம் போட்டிங் எப்படி போணுச்சுன்னே தெரில. அந்தளவுக்கு வந்து ஜாலியாக இருந்துச்சு, அட்வென்ச்சராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டோம். அதாவது அங்கேருந்து பிச்சவனத்துலேருந்து கிளம்பி இங்கே வந்து ஒரு கடையில் நிறுத்தி வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டோம். எல்லோரும் வந்து ஒரு ரோஸ் மில்க் வாங்கி குடித்தோம். அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வேனில் ஏறிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பாண்டிச்சேரிக்கு தான் வந்து டேரெக்டாக வந்து இப்போ போக போகிறோம். பிச்சவரத்துலேருந்து பாண்டிச்சேரி போகிறதுக்கே ஒரு 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ் பக்கம் ஆச்சு. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரிக்குள்ளே அஃபிஷியலி வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரோவில்னு ஒரு எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆரோவில்னு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் அங்கே ஃபஸ்ட்டு போனோம். இந்த ஆரோவில்ங்கிறது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு 4-5 கண்ட்ரீஸ்லாம் வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி வந்து ஒரு இது சொன்னாங்க. அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு கோல்டன் கலரில் குளோபு மாதிரி இருந்தது. அதை வந்து நல்லா வந்து நேரில் பார்த்தோம். அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு மெடிடேஷன்லாம் பண்ணுவாங்கங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆரோவில்லே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஆஃப் டே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லஞ்சு எடுத்துக்கிட்டு, அதாவது லஞ்ச் பிரேக் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு பீச்சுக்கு போனோம், ராக் பீச்சுக்கு. அங்கே போனோடனே வந்துட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அந்த அலையெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் பீச்சுக்கு போனதுக்கப்புறம் விளாக் எடுக்கிறதே வந்து மறந்துட்டேன். அதாவது கொஞ்சம் தான் எடுத்திருப்பேன் கிளிப்புங்க. அந்தளவுக்கு வந்து ஆரோவில்ல அந்த பிச்சவரம் போட்டில் எடுத்த மாதிரி, போட் ரைடில் எடுத்த மாதிரி வந்து எடுக்கவே இல்லை. நான் வந்துட்டு தண்ணியிலலாம் இறங்கி விளையாடலாம் ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் இந்த காந்தி ஸ்டாச்சு ஒன்று பார்த்தோம். அங்கே எடுத்து ஃபேமிலி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான், இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டு போங்க. தேங்க்யூ.